Hello students, welcome to Curious Science Minds channel. So இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 8th சயின்ஸ் ஃபிசிக்ஸில் சாப்டர் நம்பர் 2 ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் லெசனில் இருக்கிற சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். If we apply force against the direction of motion of a body, then the body will. ஸோ கொஸ்டினை தான் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இஃப் யூ அப்ளை ஃபோர்ஸ் அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன், அகெயின்ஸ்ட் அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுமா, இப்படி மூவ் ஆகுது, அகெயின்ஸ்டாக வருதான். அப்போ என்ன ஆகும், மோஷன், அதான் மூவிங் பாடி இருக்கும் போது தென் த பாடி வில் டேஷ். பாருங்கள், ஆப்ஷன் ஏ ஸ்டாப் மூவிங், ஆப்ஷன் பி மூவிங் வித் அன் இன்க்ரீஸ்டு ஸ்பீடு, மூவ் வித் டிக்ரீஸ்டு ஸ்பீடு, மூவ் இன் அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டாக வரும்போது கண்டிப்பாக அது வந்து என்ன ஆகும்னா ஸ்டாப் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகாது, அண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்லேயும் போகாது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ லிக்விட் இஸ் இன்க்ரீஸ்டு பை. ஸோ எப்போல்லாம் ஒரு லிக்விடில் உள்ள ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ லிக்விட் இஃப் இன்க்ரீஸ், இப்போ இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், எதனாலலாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ பாருங்கள். The density of the liquid, the height of the liquid column, both A and B, none of the above. ஸோ அதாவது ப்ரெஷர் வந்து எப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டென்சிட்டி ஆஃப் த லிக்விடோட டென்சிட்டியை வச்சும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஹைட் ஆஃப் த லிக்விடை வச்சும் என்ன பண்ணும், ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர். அப்போ நம்ம ஆப்ஷன் சி தான் எழுதணும், போத் ஏ அண்ட் பி. இதில் ஆப்ஷன் ஏ எழுதினாலும் ஆப்ஷன் பி எழுதினாலும் ராங் தான், ஏன்னா வந்து ரெண்டுமே கொடுத்துருக்கறனால வில் மூவ் டு ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி. ஓகே, தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். யூனிட் ஆஃப் ப்ரெஷர், ப்ரெஷரோட யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெஷரோட யூனிட் பாருங்கள், ப்ரெஷரோட ஃபார்முலா P is equal to ஃபோர்ஸ் பை ஏரியா தான் ஃபார்முலா. ஸோ ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷரோட யூனிட் பார்த்தீங்கன்னா பாஸ்கல்ஸும் சொல்லலாம், ஏன்னா பிளைஸ் பாஸ்கல் தான் ப்ரெஷர் வந்து டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ பாஸ்கலும் நம்ம சொல்லலாம், நியூட்டன் பெர் மீட்டர் -2 சொல்லலாம், ஆனால் போய்ஸ் வராது. ஓகேவா? போய்ஸ் வந்து விஸ்காசிட்டியோட யூனிட், போத் ஏ அண்ட் பி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 ஆன்சர் இருக்குது. அப்போ நம்ம இந்த போத் ஏ அண்ட் பியை தான் சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4 போயிடலாம். த வேல்யூ ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட் சி லெவல், அதாவது அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரோட வேல்யூ எதுலேருந்து தான், சி லெவல்லேருந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி காலம், 760, 176, 7.6. இந்த 4 எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி காலம். இதுதான் நம்ம அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரோட வேல்யூ அட் சி லெவல்லேருந்து பார்க்கும்போது 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி காலம். இது நல்லா படிச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. உங்களுக்கு ஹையர் கிளாஸஸில் இந்த வேல்யூ வந்து யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பார்க்கலாம். பாஸ்கல்ஸ் லா இஸ் யூஸ்ட் இன், எங்கெல்லாம் பாஸ்கல்ஸ் லாவை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஹைட்ராலிக் லிஃப்ட், பி பிரேக் சிஸ்டம், சி ப்ரெஸ்ஸிங் ஹெவி பண்டில்ஸ், அண்ட் டி ஆல் தி அபோவ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, பாஸ்கல்ஸ் லாவை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹைட்ராலிக் லிஃப்ட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க, பிரேக் சிஸ்டமில், ப்ரெஸ்ஸிங் ஹெவி பண்டில்ஸ் எல்லாத்துலேயும் பாஸ்கல்ஸ் லா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் அப்போ என்னென்னா ஆல் தி அபோவ். ஓகே, அண்ட் 6th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் லிக்விட்ஸ் ஹேஸ் மோர் விஸ்காசிட்டி. ஸோ விஸ்காசிட்டினாலே லிக்விட் எக்ஸிட் ஆகிற லிக்விட்லேருந்து வர ப்ரெஷர் தான், எக்ஸிட் பண்ணுற ப்ரெஷர் தான் விஸ்காசிட்டி. இதில் கொடுத்துருக்கிறதுல எதில் ரொம்ப அதிகமாக விஸ்காசிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரீஸ், வாட்டர், கோகனட் ஆயில், கீ, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கிரீஸில் தான் நிறைய விஸ்காசிட்டி, ஹையர் விஸ்காசிட்டி இருக்கும், அப்படி திக்காக இருக்கும் பாருங்கள். கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கிறது வாட்டர், அப்புறம் ஆயில், அதுக்கப்புறம் கீ, ஃபைனலாக கிரீஸ். இது கிரீஸில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்களே ஒரு ட்ராப் போடும்போது ரொம்ப கட்டியாக திக்காக இருக்குமோ, அதனால தான் மோர் விஸ்காசிட்டி. ஸோ யூனிட் ஆஃப் விஸ்காசிட்டி, ஸோ யூனிட் ஆஃப் விஸ்காசிட்டி பார்த்தீங்கன்னா இதில் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, போய்ஸ்ன்னு இருக்குது, கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் இருக்குது, நோ யூனிட் இருக்குது. விஸ்காசிட்டியோட யூனிட் என்னது அப்படின்னா ஆப்ஷன் பி போய்ஸ். இதையும் படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு யூனிட். ஸோ விஸ்காசிட்டி அப்படின்னாலே லிக்விடில் எக்ஸிட் ஆகிற ப்ரெஷர் தான் விஸ்காசிட்டி. ஓகே, அதோட யூனிட் என்னது அப்படின்னா போய்ஸ். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.